பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. சின்ன குழந்தைங்கள விட்டு வரதுக்கு நான் மனசு இல்ல வீட்டுல. முன்னாடி நடந்த ஆட்சிகள் இது மாதிரிலாம் இருந்ததுங்களா? இல்ல, இப்பதான் இந்த ஆட்சியில நடக்குது. இது ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். உண்மைதான். ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது. ஸோ பஸ்ல போனாலும் அந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. சின்ன குழந்தைங்கள விட்டு வரதுக்கு நான் மனசு இல்ல வீட்டுல. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா போலீஸாலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸே கற்பழிக்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கு இந்த காலத்துல. சின்ன வயசுல இருந்து 3 இயர்ஸ் பேபி கூட சேஃபா பக்கத்துல கொடுத்து கூட அனுப்பிச்சு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்துதாங்க. யார் நம்புது, யார் நம்ப முடியாது இந்த காலத்துல. அங்க பார்த்தாலும் அந்த தொலை சின்ன குழந்தைங்கள இருந்து அது நடக்குது. சேஃப்டி இன்னும் பத்தாது சார். அந்தளவுக்கு ஒன்றும் சேஃப்டி இல்லை. நைட்லேயும் சரி, டேவ்லையும் சரி, ஒரு பஸ்லேயும் சரி சேஃப்டி இல்லை. 11 மணிக்கு ஒரு பொண்ணு போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த காலத்தில் பார்த்தா ஆம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை. முன்னாடி நடந்த ஆட்சிகள் இது மாதிரிலாம் இருந்ததுங்களா? இல்ல, இப்பதான் இந்த ஆட்சியில நடக்குது.